السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. الحمد لله. குர்ஆன் மனன வகுப்பை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். இந்த வகுப்பு என்பது ஏறத்தாழ 75 நாட்களை நிறைவு செய்யும் தருவாயிலே இருக்கிறது. 3 வருட கால வகுப்பாக தொடங்கப்பட்டு சுமார் 2.5 மாதங்களிலே 3.25 ஜுஸுவை நிறைவு செய்தது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். புதிதாக இணைந்த மாணவர்கள், பழைய மாணவர்கள் என அனைவருக்கும் முக்கியமான ஒரு செய்தியை நினைவுபடுத்தியதின் மூலம் இன்றைய வகுப்பிற்கு நாம் செல்வோம். மீண்டும் மாணவர்கள் பாடம் கொடுப்பதில் கொஞ்சம் பின்தங்குவதால், தாமதப்படுத்துவதால், சோர்வடைவதால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்திலே கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலிலே மலைகளின் மீது இறக்கவா என்று மலைகளிடத்தில் அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ் ஒரு வசனத்திலே என்ன செய்வான், சொல்லி காமிப்பான். மலைகள் மீது அல்லாஹ் கேட்டான், இந்த குர்ஆனை உங்கள் மீது நான் இறக்கட்டுமா? இந்த குர்ஆனை உங்கள் மீது நான் இறக்கினால் இதை நீங்கள் சுமந்து கொள்வீர்களா என்று அல்லாஹ்தாலா மலைகளிடத்தில் கேட்டான். ஃபஅபைன, அவை அனைத்தும் மறுத்துவிட்டது. அடுத்து அல்லாஹ் கடலிடத்தில் கேட்டான். கடல்கள் இருக்கு இல்லையா, கடல்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான். கடல் ரொம்ப ஆழமானது, ரொம்ப விசாலமானது இல்லையா. அல்லாஹ் கேட்டான், கடலே உன்மீது இந்த குர்ஆனை நான் இறக்கட்டுமா? உன்மீது இந்த குர்ஆனை நான் இறக்கினால் இதை நீ சுமந்து கொள்வாயா என்று அல்லாஹ் கேட்டான். ஃபஅபைன, அந்த கடல்களும் என்ன செய்து விட்டன, அந்த குர்ஆனை சுமந்து கொள்ள மறுத்து விட்டனர். இவையெல்லாம் குர்ஆனை விரும்பாமல் அல்லது குர்ஆன் மீது வெறுப்பு கொண்டு மறுக்கவில்லை. குர்ஆனை தாங்கும் அளவிற்கு நாம் வலிமை இல்லாதவர்கள் என்பதை விளங்கி அவைகளெல்லாம் அதை சுமந்து கொள்வதற்கு மறுத்துவிட்டதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹமலஹல் இன்சான், ஆனால் மனிதன் அந்த குர்ஆனை தான் சுமந்து கொள்வதாக பொறுப்பெடுத்து கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான். நமது உள்ளம் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? குர்ஆனை பொறுத்த மட்டிலே கடலை விட ஆழமாக நமது உள்ளம் இருக்க வேண்டும். குர்ஆனை சுமப்பதற்கு மலைகளை விட பலமானதாக நமது உள்ளம் இருக்க வேண்டும். நமது உள்ளத்தில் எவ்வளவு பெரிய சங்கடங்கள் வந்தாலும், சிரமங்கள் வந்தாலும், இன்னல்கள், இடையூறுகள், பிரச்சனைகள் வந்தாலும் எது மாதிரி இருக்கணும்? நம்ம உள்ளம் மலை மாதிரி இருக்கணும். மலை ஆடுமாங்க, மலை அசையுமாங்க? அசையாதுங்க. மலை மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, குர்ஆனுக்காக என்னுடைய உள்ளத்தை ஒரு மிக பிரம்மாண்டமான மலையை போன்று நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதுபோன்று கடலை போன்று ஆழமான உள்ளம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். குர்ஆனை ஏதோ மேல்மட்டத்திலே நாம் வைத்திருந்தோம் என்றால், தண்ணீர் இருக்கிறது, ஒரு பந்து இருக்கிறது, அதை லேசாக நாம் முக்கி வைக்கின்றோம் என்றால் அது உடனே மேலே வந்துவிடும். ஆனால் ஆழத்தில் முக்கினால் அது மேலே வருவதற்கு நீண்ட நேரங்கள் எடுத்துக்கொள்ளும். கடலை போன்று நமது உள்ளம் இருக்க வேண்டும். குர்ஆனை ஆழமாக நாம் பதிய வைத்து கொள்ள வேண்டும் நமது உள்ளத்தில். அந்த குர்ஆன் நம்மை விட்டும் வெளியே சென்று விடக்கூடாது. செல்லாத அளவிற்கு நம்ம உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிய வைத்து கொள்ள வேண்டும். அப்படி பதிய வச்சு, அப்படி பலமான உள்ளம் கொண்டவர்களாக நாம் குர்ஆனை ஓதினால் அந்த குர்ஆன் என்பது மறக்காமல் நமக்கு இருக்கும். அந்த குர்ஆன் என்பது மறுமையில் நமக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த குர்ஆன் என்பது கபரிலே நமக்கு துணையாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மனனம் செய்வதற்கென்று உங்களுக்கு உரித்தான 2 நேரங்களை நாம் முதல் வகுப்பிலே நாம் சொல்லியிருப்போம். முதல் நாள் வகுப்பில் எப்படி மனனம் செய்யணும், மனனம் செய்வதற்கான வழிமுறை என்ன, மனனம் செய்வதற்கான சிறந்த நேரம் என்ன, மனனம் செய்வதற்கு நம்மிடத்தில் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாத்தையும் நம்ம முதல் நாள் வகுப்பில் சொல்லியிருப்போம்.
அந்த முதல் நாள் வகுப்பினுடைய லிங்க் இன்ஷா அல்லாஹ் கீழே கொடுக்கப்படும். அதையும் என்ன செய்யுங்க, பாருங்கள். மனனம் செய்வதற்கென்று நீங்கள் 2 நேரங்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஒன்று, அதிகாலை சுபுகுக்கு முன்னால் தஹஜ்ஜத்தினுடைய நேரம். தஹஜ்ஜத்தினுடைய நேரம் தவறினால் சுபுகு முடிந்தவுடன் இருக்கக்கூடிய ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரங்கள், ஒரு 7 மணிக்குள்ளே மனப்பாடம் செய்வதற்கு, புதிய பாடத்தை மனப்பாடம் பண்ணுறதுக்கு டயத்தை எடுத்துக்கங்க. அது மாதிரி புது பாடத்தை மனனம் செய்ய 2வதாக நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய நேரம் மக்ரீபு முதல் இஷா வரை இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரங்களில் நீங்கள் மனனம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய மனன சக்தி அதிகரிக்கும். அந்த மனன சக்தி நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும். ரொம்ப ஒரு டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கும். எது காலையில் தஹஜ்ஜத்தில் நம்ம எந்திரிக்கிறோமே அந்த நேரமும் மக்ரீபுக்கு பிறகு அந்த இஷா டைம் வரைக்கும் ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸான செய்யும், இயல்பாகவே நமக்கு இருக்கும். அப்போ அந்த நேரங்களில் நாம் மனப்பாடம் பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப நமக்கு மனன சக்தி நல்லா இருக்கும். ஏன்னா குரான் மதரசாக்கள் எல்லா மதரசாக்கள்லையுமே புதுப்பாடம் பார்க்குறதுக்கான நேரம் இந்த 2 நேரம் தான். ஒன்று தஹஜ்ஜத்து விடுபட்டுச்சுன்னா சுபஹ், அடுத்து மக்ரிப். இந்த 2 நேரத்தில் புது பாடம். மற்ற நேரங்களில் நீங்கள் சபக் பாடம், பழைய பாடம் என உங்களுடைய மற்ற பாடங்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம். அது மாதிரி குரானை ஓதுறீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே ஒரு 2 வாட்டி 3 வாட்டி ஓதிட்டு அப்புறம் குரானை மூடி ஓதி பார்த்துட்டு பாடம் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. நம்ம தினமும் நான் சொல்கிறேன் 10 முறை 11 முறை ஓதிக்கிட்டே இருங்க. பார்த்து ஓதி 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 ஒரு நேரத்தில் பார்த்து ஓதுறதே உங்களுக்கு பார்க்காம வாயில் அடுத்த வார்த்தை சரளமாக வரப்போகுது அப்படின்னா நீங்கள் நல்லா தரவாயிட்டீங்க, உங்களுக்கு பாடம் தரமாயிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து நீங்கள் என்ன செஞ்சிடலாம், பார்க்காமலேயே ஓதிடலாம். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சு என்ன செய்யுங்க, நீங்கள் பாடத்தை பார்க்க ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்யக்கூடிய நர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. சரி, அப்போ உங்களுடைய அலிஃப் லாம் மீம் பழைய பாடம் என்பது 2வது அரை ஜுசுவாகவும், சயகூலுடைய பழைய பாடம் என்பதும் 2வது அரை ஜுசுவாகவும், தில்கர் ருசுனுடைய பழைய பாடம் என்பது 2வது கால் ஜுசுவாகவும் என்ன செய்கிறது இருக்கிறது. உங்களுடைய புதிய பாடம் என்பது, உங்களுடைய சபக் பாடம் என்பது 54வது வசனத்திலிருந்து 60வது வசனம் வரை உங்களுடைய சபக் பாடமாக இருக்கிறது. உங்களுடைய புது பாடம் என்பது 60வது வசனத்திலிருந்து 65வது வசனம் வரை உங்களுடைய புது பாடமாக இருக்கிறது. பாடத்தை கவனமாக பாருங்கள். வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர் ரப்பி ஸித்னி இல்மா. குர் ரப்பி ஸித்னி இல்மா. قل ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا أرحم الراحمين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. பாருங்க. فمن حاج فيه من بعد ما جاءك من العلم فقل تعالوا ندعو أبناءنا وأبناءكم ونساءنا ونساءكم وأنفسنا وأنفسكم ثم نبتهل فنجعل لعنة الله على الكاذبين إن هذا لهو القصص الحق وما من إله إلا الله وإن الله لهو العزيز الحكيم فإن تولوا فإن الله عليم بالمفسدين قل يا أهل الكتاب تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم
ألا نعبد إلا الله ولا نشرك به شيئا ولا يتخذ بعضنا بعضا أربابا من دون الله فإن تولوا فقل اشهدوا بأننا مسلمون يا أهل الكتاب لم تحاجون في إبراهيم وما أنزلت التوراة والإنجيل إلا من بعده أفلا تعقلون. மீண்டும் ஒரு முறை ஓதப்படுகிறது, கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். فمن حاجك فيه من بعد ما جاءك من العلم فقل تعالوا ندعو أبناءنا وأبناءكم ونساءنا ونساءكم وأنفسنا وأنفسكم ثم نبتهل فنجعل لعنة الله على الكاذبين إن هذا لهو القصص الحق وما من إله إلا الله وإن الله لهو العزيز الحكيم سيتولوا فإن الله عليم بالمفسدين قل يا أهل الكتاب تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم ألا نعبد إلا الله ولا نشرك به شيئا ولا يتخذ بعضنا بعضا أربابا من دون الله فإن تولوا فقولوا اشهدوا بأننا مسلمون يا أهل الكتاب لم تحاجون في إبراهيم وما أنزلت التوراة والإنجيل إلا من بعده أفلا تعقلون. ஒரு 2 முறை ஓதப்பட்டுள்ளது. இதை மீண்டும் மீண்டும் கேட்டு இன்ஷா அல்லாஹ் பாடங்களை கவனமாக பார்த்து முழுமையாக பாடத்தை ஒப்பிக்க முயற்சி பண்ணுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து முடிக்கக்கூடிய நற்பாகியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.